எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மதிய வணக்கம். நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜார்ஜ். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 8ஆம் தேதி உலக மூளைக்கட்டு தினம், அதாவது வேர்ல்டு பிரெயின் டியூமர் டே கடைபிடிக்கப்படுது. இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அந்த நாளை சிறப்பிக்கும் வகையிலும் இந்த நாளோட முக்கிய நோக்கமாக மக்களுக்கு ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தும் வகையிலும் பிரெயின் டியூமர் பற்றின பல கேள்விகளுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு விளக்கம் அளிக்க வந்திருக்காரு முதுநிலை ஆலோசகர் மற்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் சந்தோஷ் அவர்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டாக்டர். வணக்கம். நேயர்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்க அழைத்ததுக்கு நன்றி. ஓகே டாக்டர், இப்போ நான் நேயர்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்து வரேன். உங்களுக்கு நம்பர் சொல்லிட்டு வந்துடுறேன். கொஸ்டின்ல அவங்க கேட்பாங்க. நேயர்களே, நீங்களும் பிரெயின் டியூமர் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 227176 மற்றும் 227177. ஓகே ஃபைன். நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ மூளைக்கட்டி பத்தி அப்படியே பேசிக்க ஆரம்பிக்கலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த மூளைக்கட்டினா என்ன டாக்டர்? மூளைக்கட்டினா வேறு பாடியில் எந்த இடத்துல கட்டி எப்படி வருதோ அதே மாதிரி தான் பிரெயின்லேயும் வரலாம். பிரெயினில் அப்நார்மல் க்ரோத், அதாவது அணுக்கள், மூளையில் இருக்கிற அணுக்கள் இல்லை அதுக்குள்ளே சுற்றி இருக்கிற அணுக்கள் அப்நார்மலாக வளர்ச்சி அடைந்தால் அது கட்டியாக மாறி மூளையிலையோ சுற்றி இல்லை மூளை சுற்றி இருக்கிற அணுக்கள்லையோ வந்ததுன்னா பேர் பிரெயின் டியூமர்னு சொல்லுவோம். அது மூளைக்குள்ளேயும் வரலாம், மூளைக்கு வெளியில் இருக்கிற மூளையோட கவரிங், அதாவது டியூரான்னு சொல்லுவோம், அதுலேயும் வரலாம். ஓகே டாக்டர், இது எப்படி ஃபார்ம் ஆகுது டாக்டர்? இப்போ நம்ம உடம்புல கட்டி ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் மூளையிலையும் இருக்குமா அந்த ஃபார்மிங்? எக்ஸாக்ட்லி. ஸோ மூளையில் வர டிஷ்யூஸ் பேர் கிளையல் டிஷ்யூன்னு சொல்லுவோம். இந்த கிளையல் டிஷ்யூவும் ஒரு சில அணுக்கள், மூளையில் இருக்கிற அணுக்கள், அதோட வளர்ச்சி அப்நார்மலாக அது வளர்ச்சி அடைந்தால் இந்த மாதிரி கட்டியாக கூட மாறலாம். அதுக்கு காசஸ் அப்படின்னு பார்த்தா மற்ற இடத்துல மாதிரி நார்மல் செல் அது அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறதுனால ஆகும். ஒரு ரேடியேஷன்னாலேயோ இல்லை மற்ற காரணங்கள்னாலேயோ இல்லை ஜெனட்டிக் காரணத்தினாலேயோ அது அப்நார்மலாக மாறி வேறு விதமாக அது வளர்ச்சி அடைஞ்சு மூளையில் அழுத்தம் கொடுக்கும். அது அழுத்தம் கொடுக்கும்போது அதனால் உண்டாகிற சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஜெனட்டிக்னு சொன்னீங்களா? இப்போ எனக்கு அதில் ஒரு டவுட் என்ன, மூளைக்கட்டிக்கு இந்த ஜெனட்டிக், ரேடியேஷன், இந்த இன்ஃபெக்ஷன் அது மாதிரி எதுவும் காரணமாக அந்த டியூமருக்கு? கரெக்ட். ஸோ ஜெனட்டிக்ஸும் ரேடியேஷனும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபெக்ஷன்னால் இப்போதைக்கு பெருசாக ஒன்றும் நம்மளுக்குனால இந்த கட்டி வரும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியலை. பட் ஜெனட்டிக்ஸ் அஃப்கோர்ஸ் இந்த செல்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஃபேமிலியில் இருந்ததுன்னா வர சில கட்டிங்களும் இருக்குது. ரேடியேஷனால் சில அணுக்கள் மாறி அதோட கட்டியாக மாற வாய்ப்பும் இருக்குது. ஸோ ரேடியேஷன் அண்ட் ஜெனட்டிக்ஸ் ப்ரூவனாக இருக்குது. இன்ஃபெக்ஷன் இன்னும் அந்த அளவுக்கு ப்ரூவ் ஆகலை. ஆமாம். ஓகே டாக்டர், இப்போ எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், பிரெயின் டியூமரை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஐயோ பிரெயின் கேன்சரா அது மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறேன் நான். ஆக்சுவலாக இது பிரெயின் கேன்சர் தானா இல்லை கட்டியும் இருக்குது அது மாதிரி இருக்கா? கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்களா டாக்டர்? ரொம்ப டவுட். இது பிரெயின் டியூமர் என்ன, நம்ம எல்லா வகையான டியூமர்ஸ் பிரெயினுக்குள்ளேயும் அதை சுற்றி வர்றதையும் பிரெயின் டியூமர்னு சொல்லுவோம். இதில் 3ல் 1 பாகம் தான் கேன்சராக இருக்கலாம். மற்ற மேக்ஸிமம் வர டியூமர் பிரெயினில் வர கட்டிங் எல்லாமே சாதாரண கட்டியாக கூட இருக்கலாம். ஸோ இதில் நம்ம பேஷண்ட்டுக்கு நான் சொல்லும் போது என்ன சொல்கிறேன்னா, 4 விதமான கட்டி இருக்கும். ஒன்று கிரேட் 1, கிரேட் 4, கிரேட் 2, கிரேட் 3 நடுவில் வரும். கிரேட் 1னா சாதாரண கட்டி, அது வளர்ச்சி அடையும், அது சைஸ் பொறுத்து மூளையில் அழுத்தம் கொடுக்கும். அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அதோடு அதை மறந்துடலாம். அதனால வேறு எந்த பிரச்சனையும் வராது. இதே கிரேட் 4 கட்டினா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே அது வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகும். இது கேன்சர் கட்டின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி கட்டியும் இருக்குது. கிரேட் 2ம் கிரேட் 3ம் அது நடுவில் வரும். அந்த மாதிரி கட்டிங்க நார்மலாக இருக்கலாம், இனிஷியலி கேன்சராக மாறலாம். அந்த மாதிரி கட்டியாக இருந்தால் அதுக்கு நம்ம ரேடியேஷன், கீமோதெரப்பின்னு கொடுக்குறவங்களுக்கு வரலாம். ஸோ 3ல் 1 பங்கு நம்மளுக்கு கேன்சர்ஸாக இருக்கும். மேக்ஸிமம் 2 பங்கு 3ல் நம்மளுக்கு நான் கேன்சரஸ், அதாவது பினைன் டியூமர்னு சொல்லுவோம். கேன்சர் ரேஷியோ கம்மின்னு வச்சுக்கலாமா டாக்டர்? கிரேட் 4 போனா தான் கேன்சர் சொன்னீங்கல்ல, 3ல் 1 அதிகம் தான் கேன்சர். கேன்சர் இல்லையா? பர்சன்டேஜ் வைஸ் வேணா உங்களுக்கு பினைன் கட்டிங்க அதிகமாக தெரியலாம். ஆனால் அந்த 3ல் 1 பங்கும் கேன்சர் அந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கும் இல்லையா? ஓகே, ஆமாம்ல டாக்டர். இப்போ என்னன்னா மூளை வந்திருக்கனால அந்த செல் டேமேஜ் மூளையை சுற்றி மட்டும் தான் இருக்குமா, மிச்ச பாகங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குமா டாக்டர்? கரெக்ட். மூளை தான் எல்லா உடம்பின் எல்லா பாகங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால மூளையில் ஆகிற டேமேஜ் இந்த கட்டினால்
உண்டாகிற டேமேஜ் வந்து எல்லா பார்ட்ஸையும் வந்து இன்டைரக்டாக அஃபெக்ட் பண்ணும். இப்போ பிரெயினில் வந்து இப்போ ஒரு லெஃப்ட் சைடு கண்ட்ரோல், கை காலோட கண்ட்ரோல் இருக்குன்னா அந்த இடத்துல கட்டி இருந்ததுன்னா அந்த லெஃப்ட் சைடு வந்து நம்மளுக்கு பேரலிசிஸ் மாதிரி ஆகலாம், இல்லை பேச்சு மாறலாம், இல்லை மெமரி டிஸ்டர்பன்ஸ் வரலாம், இல்லை கண் பார்வை குறையலாம். அது எந்த இடத்துல மூளையில் இருக்கோ, மூளையில் வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது எந்த இடத்துல இருக்கோ அது தகுந்த மாதிரி கட்டி வந்து எஃபெக்ட் பண்ணும். அப்போது இன்டைரக்ட்லி எல்லா பாகங்களும் எஃபெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ன்றதுனால எங்கே எஃபெக்ட் ஆகலாம். கரெக்ட். வச்சுக்கலாமா? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா இட் இஸ் கண்ட்ரோலிங் த ரெஸ்ட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ எல்லாத்தையும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஸோ இன்டைரக்டாக வந்து இதில் பாதிப்பு உண்டாங்கன்னா மற்ற இதில் டேமேஜ் தெரியல. பிரச்சனைனா மொத்தம் சொல்லலாம். கரெக்ட். ஓகே டாக்டர், இப்போ வந்து மூளை கட்டி, அதாவது பிரெயின் டியூபர்னாலே ஆபத்து அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஐயோ வந்துருச்சு, ஐயோ இப்போ என்ன பண்ண போகிற ஒரு பத்திரத்தோடு தான் இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, அது வந்தாலே ஆபத்து தானா டாக்டர்? இல்லை அது மாதிரிலாம் இல்லை, அது சரி பண்ணிடலாம், அது மாதிரி எதுவும் இருக்கா டாக்டர்? பயப்பட தேவையில்ல, இல்லை பயப்பட தான் ஆகணும் அப்படின்னு எதுவும் இருக்கா டாக்டர்? இப்போ மூளை கட்டி வந்துடுச்சு அப்படின்னா அதை பற்றி நம்ம பயந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதை வந்ததுன்னா அதை நம்ம சரி பண்ணணும். லக்கிலி இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் மேக்ஸிமம் 99% ஆஃப் த பிரெயின் டியூமர் கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ணலாம். அர்லியாக டிடெக்ட் பண்ணோம்னா, நம்ம டிலேடாக டிடெக்ட் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வரைக்கும் என்னெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும் அதெல்லாம் ப்ராப்ளம் வரலாம். எவ்வளோ சீக்கிரமாக நம்ம டிடெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அவ்வளோ சீக்கிரமாக இது பண்ணலாம். ஸோ நத்திங் டு வரி. பிரெயின் டியூமர் வந்துடுச்சுன்னா அதை வந்ததுக்கு நம்ம கையில் எதுவும் இல்லை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்ததுக்கு ஒன்றும் வந்ததுக்கு நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா யூ கேன் பி க்யூர்ட் டிபெண்டிங் ஆன் எந்த அளவுக்கு அது ஆல்ரெடி டேமேஜ் உண்டாக்கியிருக்குன்னு. டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா வெரி குட் ரிசல்ட். டேமேஜ் ஆன பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா ரிசல்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அதாவது நேர்களுக்கு தெளிவாரவங்களும் இல்லையோ, எனக்கு பயம் போயிடுச்சு, ரொம்ப பயந்துட்டு இருந்த டாக்டர். வந்து பிரெயின் டியூமர்னாலே வந்து பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி ஒரு மித்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கும் சரி, நான் பார்த்த மக்களும் சரி, அது மித்தாலோ பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, அது பெரிய மித்து இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கிளியராக சொல்லிட்டீங்க. இல்லை, அதில் ஒரு உண்மை என்னென்னா, அப்போ இருந்த டெக்னாலஜி, அப்போ இருந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டு ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட், சர்ஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், நம்ம அக்யூரேட்டாக ப்ரிசைஸாக அந்த டியூமரை சர்ஜரி பண்ணி எடுக்க முடியுது. மற்ற பிரெயினை நம்ம டேமேஜ் பண்ணாமலே நம்மளை அதை அட்ரஸ் பண்ண முடியுது அப்படின்னா அது இட்ஸ் அ பிக் அட்வான்டேஜ். அதுக்கான கருவிகள், நல்ல எம்ஆர்ஐ மிஷின்ஸ், நல்ல அட்வான்ஸ்டு நியூரோ மைக்ரோஸ்கோப்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் இருக்கிறதுனால, நேவிகேஷன் சிஸ்டம் சொல்லுவோம், இது எல்லாமே வந்ததுனால, டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் ஆனதுனால மோஸ்ட் ஆஃப் த பிரெயின் டியூமர்ஸ் ஆர் நவ் ட்ரீட்டபிள். தேங்க்யூ டாக்டர். இப்போ நெக்ஸ்ட் என்னென்ன டாக்டர், இப்போ வந்து பிரெயின் டியூமரும் இந்த பிரெயின் ஸ்ட்ரோக்குக்கும் உள்ள அந்த ரிலேஷன் என்ன டாக்டர்? பிரெயின் டியூமர்னா பிரெயின் ஸ்ட்ரோக்கு இருக்குமா? அது மாதிரி அது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் பிரெயின் மட்டும்தான். டியூமரும் ஸ்ட்ரோக் ஒரே சொந்தக்காரங்க தானே. பிரெயின் மட்டும்தான். ஸ்ட்ரோக்குனா என்னென்னா, மூளையில் ஒரு பகுதி பாதிப்பு உண்டாகிறது த்ரூ ஐதர் பிளட் வெசல், ரத்தம் குழாயில் பிளாக் இருக்கலாம், இல்லை ஒரு ப்ளீடிங்காக இருக்கலாம். இது வந்து ஸ்ட்ரோக். அதனால அந்த பிரெயின் பார்ட் வந்து வேலை செய்யாது. ஸோ அது பக்கவாதம்னு சொல்லுவோம். இப்போது மூளைக்கு போகிற ஒரு பக்கம் ரத்தம் ஓட்டம் பிளாக் ஆச்சுன்னா ஆப்போசிட் சைடு கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஆப்போசிட் சைடு கை கால் வராமல் போகும். அது வந்து பிளாக் ஆகுறதுனால அந்த எஃபெக்ட் ஆகும். அதை ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஹார்ட் அட்டாக் எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் ஒன்றுன்னு சொல்லலாம். மூளைக்கு வந்தால் அது ஸ்ட்ரோக், ஹார்ட்டுக்கு வந்தால் அது ஹார்ட் அட்டாக். ஸோ இது பிரெயின் அட்டாக். ஆனால் டியூமர் வேறு. ஓகே. ஸ்ட்ரோக் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஹார்ட் அட்டாக் எப்படி வருதோ, லைஃப் ஸ்டைல், இல்லை பிபி, சுகரு, இதெல்லாமே, ஸ்மோக்கிங், இதெல்லாமே காரணம் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு. ஆனால் பிரெயின் டியூமருக்கு இது எதுவும் காரணம் இல்லை. பிரெயின் டியூமருக்கு வருவதுக்கு ஒரே காரணம் தலையெழுத்து. நான் உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சேன், எதனால தான் வருது? சாப்பாட்டு முறையா இல்லை வேறு? இல்லை, இப்போ நம்ம வந்து இப்போ கேன்சர்னா புகைப்பழக்கம் அப்படி சொல்லலாம், குடிப்பழக்கம், லிவர் ப்ராப்ளம்னா குடிப்பழக்கம்லாம் சொல்லலாம். எனக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்லை, எனக்கே அது வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வராமல் இல்லை. அது அப்படி தானே டாக்டர்? எல்லா பேஷண்ட்டும் கேட்குற கேள்வி இது. எனக்கு ஏன் இது வந்தது, இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இது ஏன் வந்ததுன்னு. இதுக்கு ஒரே ஆன்சர் தான் தலையெழுத்து. ஸோ இதுக்கு இவங்களுக்கு வரணும்னு எக்ஸாக்ட்லி. ஸோ ஜெனட்டிக்கும் இல்லை இந்த ஹெரிடிட்ரி காரணமும் அப்புறம் ரேடியேஷனும் இருக்கும். அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி நிறுத்த முடியாது.
இப்போ இருக்கிற சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு. ஃப்யூச்சரில் வேணால் நம்ம கண்டுபிடிச்சி பண்ணலாம். இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு நம்ம பிரெயின் டியூமர் ப்ரிவென்ஷன்னு எதுவும் இன்னும் கண்டுபிடிக்கல. ஏர்லி டிடெக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஏர்லியாக டிடெக்ட் பண்ணலாம், ஏர்லியாக எம்ஆர்ஐ எடுக்கலாம், ஏர்லியாகவே நம்ம சிம்டம் இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஏர்லியாக டிடெக்ட் பண்ணலாமே தவிர வராத இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ண முடியாது இப்போ இருக்கிற ஸ்டேஜில். இப்போ வந்து ஜென்ரல் பாடி செக்அப் சொல்லுவாங்களா டாக்டர், அது மாதிரி பண்ணுறது நல்லது. அது மாதிரி ஜென்ரல் பாடி செக்அப்பில் இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர்? எது மாதிரி டெஸ்ட் எடுக்கணும், எனக்கு பிரெயின் டியூமர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டவுட்டு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு, எனக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ எனக்கு வந்துருமோ அப்படி பயம் வந்துருச்சு, நான் போய் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுமா டாக்டர்? அதை பிரெயின் டியூமர் இருந்தால் தான் டெஸ்ட் பண்ணால் தெரிய முடியும். பிரெயின் டியூமர் இல்லைன்னா நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணீங்களான்னு தெரிய போகிறதில்ல. ஸோ ஆனுவல் செக்கப்புன்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின் டியூமர் இருக்கா இல்லையான்னு செக்அப் பண்ணுறது இப்போதைக்கு அது இட் இஸ் நாட் அ கிரேட் ஐடியான்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரல் பாடி செக்அப் என்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் பண்ணலாம். ஆனுவலி நீங்கள் விஷன் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா கண் செக் பண்ணும்போது கண்ணோட நரம்பு பாதிப்பு இருந்ததுன்னா தட் குட் பி அ இன்டைரக்ட் சைன் ஆஃப் அ டியூமர் இந்த பிரெயின், அதுவாக இருக்கலாம். அதே மாதிரி காது செக் பண்ணலாம். காது செக் பண்ணும்போது இயரிங்கில் ப்ராப்ளம் இருக்குது இல்லை அதில் பேலன்ஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அப்போது வந்து அது ஒரு இன்டைரக்டாக நம்ம பிரெயினில் வந்து ஒரு கட்டி இருக்கிற வாய்ப்பு இருக்கலாம். அந்த மாதிரி செக்அப் பண்ணலாமே தவிர அது பண்ணுறது பெட்டர். பிரெயினோட சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும் ஸ்கேன் எடுத்து தெரிஞ்சுக்கலாம் பெட்டர். தெரிஞ்சுக்கலாம் டாக்டர். இப்போ வந்து அறிகுறிகள் பற்றி பேசலாமா? இது மாதிரி என்ன மாதிரி அறிகுறிகள் வந்தால் இது மாதிரி பிரெயின் டியூமர் இருக்குன்னு சந்தேகப்படலாம்? சிம்டம்ஸ். எஸ். ஸோ இது என்னென்ன, தலைவலி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பிரெயின் டியூமர் இருக்காது. தலைவலி எல்லாருக்கும் இருக்கு. ஸோ அது இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரெயின் டியூமர் இல்லை. ஸோ இந்த பிரெயின் டியூமரோட அறிகுறிகள் என்னன்னா, இப்போ பிரெயினில் டியூமர் எந்த இடத்துல இருக்கு அது பொறுத்து தான் அறிகுறிகள். அப்புறம் அது எந்த சைஸில் இருக்குது, அது எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குது அது பொறுத்து தான் அறிகுறிகள். இப்போ கண்ணோட நரம்பு ஒட்டி இருக்குது அப்படின்னா கண் பார்வையில் பாதிப்பு வரலாம். விஷன் டே பை டே டவுன் ஆகிட்டே போகுது, ஆனால் கண்ணு டாக்டர்கிட்ட போனால் கண் நரம்பெல்லாம் கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அறிகுறி. இல்லை உள்ள வந்து சைஸ் பெருசாகிட்டே போயிருக்கு, மூளையில் அழுத்தம் கொடுக்குது, ப்ரெஷர் அதிகமாகுது பிரெயினில் அப்படின்னா ஹெட்ஏக் காமன், வாமிட்டிங். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். இல்லை மூளையில் வந்து நம்ம கை காலோட அசைவுக்கு கண்ட்ரோல் இருக்கிற இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது அழுத்தம் கொடுத்தா ஒரு பக்கம் பேரலைஸ்டு மாதிரி ஒரு பக்கம் கை கால் வீக்காக இருக்கலாம். ஸோ அது அறிகுறி. ஸோ இட் இஸ் மல்டிபிள். விஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம், பேலன்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், சிறுமூளையோ இல்லை அதை சுற்றி இருந்தால் நம்ம நடக்கும்போது பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுறதா இருக்கலாம், ஸ்மெல்லில் ப்ராப்ளம் இருக்கலாம், பர்சனாலிட்டி ப்ராப்ளம் இருக்கலாம். ரீசெண்டாக வந்து ஒரு பேஷண்ட்டு நான் பார்த்த சர்ஜரி பண்ண பேஷண்ட் இஸ் ஆல்கஹாலிக். அதாவது ஆல்கஹால் ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு குடி பழக்கம் இருக்கிறவங்க, ரெகுலராக ரொம்ப நாள் எடுத்துகிட்டு இருக்காரு. திடீர்னு நிறுத்தியிருக்காரு. நிறுத்தினப்போ என்னன்னா அதோட சிம்டம்ஸ் தான் அவருக்கு வந்துச்சின்னு சொல்லி சைக்காட்ரி டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. பிஹேவியர் வந்து மாறி மாறி பேசுகிறாரு, மறந்து போகிறாரு, நடக்க முடியல, வாய் வளருது, ஒரு பக்கம் சாயிறாரு அப்படின்னு சைக்காட்ரி டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. சைக்காட்ரி டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே குடிப்பழக்கம் இருக்கிறதுனால அதோட இருக்கும்னு கொடுத்துட்டு இருக்காங்க, ஆல்கஹாலிக் ரிலேட்டட் சைக்கோசிஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்ச ஒரு பேஷண்ட், அவங்க தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ்க்கு நான் சர்ஜரி பண்ணதுனால வந்தப்போ பார்த்து அவங்க சிம்டம்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது வீக்னஸ் எல்லாம் நல்லாவே இருந்தது. ஒரு பக்கம் கை கால் வீக்னஸ் இருந்ததுனால ஸ்கேன் எடுத்து பார்த்தா மூளையில் பெரிய கட்டி, பெருசு. பெரிய என்ன கிரேட்ல சொல்லுவோம் டாக்டர்? அதை கிரேடிங் வந்து சைஸு பொறுத்து சொல்லலை நாங்கள். அந்த டியூமரோட தன்மையை வச்சு தான் கிரேடிங் சொல்லுவோம். அது வேறையா? நம்ம செகண்ட் क्वेश्चन இந்த முடிச்சிருங்க. கிரேடிங் சைஸை வச்சு சொல்கிறது இல்லை, சைஸை வச்சு சிம்டம்ஸ் வரும். சின்ன சைஸாக இருந்தால் சிம்டம் பெருசாக இருக்காது, அறிகுறிகள் பெருசாக இருக்காது. பெருசாக இருந்தால் அறிகுறிகள் நிறைய இருக்கும். ஆனால் கிரேடிங் வந்து அந்த செல்ஸ் உள்ளே இருக்கிற அணுக்களோட தன்மையை வச்சு தான் நம்ம கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 அதை சர்ஜரி பண்ணி அதை இல்லை பயாப்சி பண்ணி டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு அது மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா தான் அது என்ன அணுக்கள்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் கிரேடிங் தெரியும். அதுக்கப்புறம் தான் ரேடியேஷன் கொடுக்கணுமா, கீமோதெரப்பி கொடுக்கணுமா, இல்லை கவலைப்பட வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவோம். ஓகே ஓகே டாக்டர். ஸோ இதோட சிம்டம்ஸு கேன் பி எனி திங்னு சொல்கிறேன். மயக்கமாக இருக்கலாம், தலைவலியாக இருக்கலாம், வாந்தியாக இருக்கலாம், இம்பேலன்ஸு, வீக்னஸ் ஒன் சைடு, கண் பார்வை குறையிறது,
இது எல்லாமே சிம்டம்ஸாக வரலாம். அது எந்த இடத்துல இருக்கோ அது பொறுத்து. இப்போ அக்கார்டிங் டு த பிளேஸ்மெண்ட் ஆஃப் த டியூமர் இப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுறது தான். தலைவலியாகவும் சரி, கண் பார்வையும் சரி, இப்போ மீதி எல்லாமே நீங்கள் சொன்ன அந்த அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி நடைமுறை வாழ்க்கையில் ஒரு சிலர் நடக்கிறது தான். பர்டிகுலராக இது மாதிரி இருந்தால் ரொம்ப பேர் வந்து தப்பாக எடுத்துகிட்டு அப்படியே விட்டுடுறாங்க இந்த காரணத்தை. இதெல்லாம் அவங்க கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும் அப்படின்னா எது மாதிரி டாக்டர் சொல்வீங்க? இது நான் சொன்ன எல்லா சிம்டமும் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது. மோர் தென் ஒரு 4 days 5 days இவங்க பார்க்கும்போது இது கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு டாக்டர் பார்த்துட்டு ஒரு ஸ்கேன் எடுக்கிறது நல்லது. இதே வந்து அக்யூட்டாக இருக்குது, திடீர்னு வருது, ப்ரோக்ரெசிவாக வரல, திடீர்னு வருதுன்னா அது ஸ்ட்ரோக்கான அறிகுறி கூட இருக்கலாம். ஸ்ட்ரோக்குக்கும் டியூமருக்கும் மூளைக்கு சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் சிம்டம்ஸ் வந்து மாறாது. அது எந்த இடத்துல ஆகுதோ அதை பொறுத்து தான் சிம்டம்ஸே தவிர உள்ள என்ன இருக்கோ அதை பொறுத்து சிம்டம்ஸ் தான். அட்டாக் சொல்லிட்டீங்க, அதனால இது கூட வராது இல்லையா? இது கூட வராது. அதோட சிம்டம்ஸும் இதோட சிம்டம்ஸ் சேமாக இருக்கலாம். அதனால வந்து ஏன்னா சிம்டம்ஸ் வந்து எந்த இடத்தை பொறுத்து தான் சிம்டம். உள்ள என்ன இருக்கோ அதை பொறுத்து சிம்டம் இல்லை. டியூமர் இருந்தாலும் அதே சிம்டம் தான், ஸ்ட்ரோக் இருந்தாலும் அதே சிம்டம் தான், பிளட் கிளாட் இருந்தாலும் அதே சிம்டம் தான். நிறைய காம்ப்ளிகேஷன் டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணி தான் அதை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே சிம்டம்னால ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் மேக்ஸிமம் மெஜாரிட்டி வந்து இது வந்து டியூமராக இருக்கிற வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா கம்பேர்ட் டு அதர் டிசீஸ் ஸ்ட்ரோக் இஸ் வெரி காமன். டியூமரை விட ஸ்ட்ரோக் ரொம்ப காமன். ப்ளீடிங் இஸ் மோர் காமன். ஸோ ஸ்ட்ரோக்கை விட ப்ளீடிங்கை விட இது கம்மி தான் டியூமர்ஸ். ஒரே ஒரு கொஸ்டின் டாக்டர், 3 சொன்னீங்கல்ல, இது ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ், ஸ்ட்ரோக்கு, பிரெயின் இது மாதிரி சொல்லுங்களா, டியூமர் எது ரொம்ப காம்ப்ளிகேஷனாக நீங்கள் பார்க்குறீங்க? இந்த 3த்துலேயும் இப்போ எனக்கு எது வந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறேன். இது 3த்துல உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குற ஒரு பேஷண்ட்டுக்கு இது 3த்துல எது இருந்தால் உங்களுக்கு பெட்டர் அப்படின்னு கொடுக்குறோம். இல்லை வந்ததுன்னா பெட்டர் அப்படி ஆப்ஷன் கொடுத்தோம்னா 3மே ஏர்லி ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணால் பெஸ்ட்டு. ஓகே. 3மே லேட்டர் ஸ்டேஜ் லேட்டாக பார்த்தோம்னா all 3 கேன் பி worst, லைஃப் த்ரெட்னிங். Prevention is better than prevention, early detection. டியூமரில் வந்து early detection. ஓகே. அதுதான் நம்ம இந்த சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சா 3மே கேன் பி ட்ரீட்டட் கம்ப்ளீட்லி டு நார்மல். டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியாரிட்டி. பேஷண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத பொறுத்தவங்களுக்கு எப்படி அந்த பாதிப்பு இருக்குது, அது மாதிரி இந்த சிவியாரிட்டி வச்சுக்கலாமா டாக்டர்? எவ்வளோ லேட்டாக வராங்க அதுதான் சிவியாரிட்டி. ஓகே. எவ்வளோ லேட்டாக வராங்க. இப்போ ஸ்ட்ரோக் வந்து அது பெரிய ஸ்ட்ரோக் ஆகி ஒரு 3 நாளைக்கு அப்புறம் வராங்கன்னா தட் கேன் ஆல்சோ பி லைஃப் த்ரெட்னிங். ஓகே டாக்டர். இது எது மாதிரி வயசு வித்தியாசம் பார்த்து வரக்கூடியது அப்படி எதுவும் டாக்டர்? குழந்தைகள், பெரியவங்க, அது மாதிரி வயசு வித்தியாசத்தில் வருமா இல்லை எல்லாருக்குமே இது காமன் தானே? எல்லாருக்குமே இருக்குது இந்த காலத்தில். ஸோ சில்ட்ரன்ஸ்லேயே, குழந்தைங்கள்லேயே வந்து ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டியூமர் இருக்குது. சில டியூமர் வந்து பிரெயின் டியூமர், சில கட்டிங்க வந்து குழந்தைங்களில் காமனாக இருக்கும், சில்ட்ரனில் காமனாக இருக்கும். சிலது வந்து மிடில் ஏஜில் காமனாக இருக்கும், சிலது வந்து வயசானவங்களுக்கு இருக்கும். ஸோ பிரெயின் டியூமர் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ்லேயும் வரலாம். இந்த ஏஜில் தான் அஃபெக்டட் இல்லை. ஒரு டியூமர் ஒரு இதில் வரும், ஏஜ் குரூப்பில் வரும். ஓகே டாக்டர். இப்போ வந்து டியூமரோட வளர்ச்சி பற்றி பேசணும் டாக்டர். எந்த ரேஷியோவில் அது வளருது? குழந்தைகளுக்குனா வேகமாக வளரும், இல்லை வயசானவங்கள்லாம் வந்து பொறுமையாக வளரும், அது மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை வளர்ச்சியெலாம் ஈவன் தானே? அது எப்படி, எந்த வேகத்தில் அது வளருது, எது மாதிரி டியூரேஷனில் அது வளருது, அது மாதிரி? டியூமரோட வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா அது டியூமரோட தன்மையை பொறுத்தது. அதாவது பினைன் டியூமர்னு சொல்கிறோம்ல, தேர் ஆர் சம்திங் கால்ட் ஸ்லோ க்ரோயிங் டியூமர்ஸ். நிதானமாக வளரும். சிலது வந்து வருஷத்துக்கு ஒரு 1 மில்லிமீட்டர் தான், இல்லை 0.5 மில்லிமீட்டர் தான் வளரும். சிலது வந்து ரேப்பிட்லி க்ரோயிங் டியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஃபாஸ்ட் க்ரோயிங் டியூமர்ஸ். அது வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டே போகும், பிரெயினை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்லோ க்ரோயிங் டியூமர்ஸ் தான் நம்ம பினைன் டியூமர் இல்லை சாதாரண கட்டின்னு சொல்கிறோம். ரேப்பிட்லி ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் டியூமர், வேகமாக வளர்கிற டியூமர் தான் நம்ம கேன்சர் டியூமர்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது 2 விதமாகவும் இருக்கலாம். நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறுமா டாக்டர்? வந்து வயசானவங்களுக்கு வேறு ட்ரீட்மெண்ட், இல்லை குழந்தைங்களுக்கு, இல்லை கொஞ்சம் எங்கேஜ் இருக்கவங்களுக்கு வேறு ட்ரீட்மெண்ட், அது மாதிரி மாறுமா, இல்லை ட்ரீட்மெண்ட் இஸ் காமனா? ட்ரீட்மெண்ட்டை விட இந்த ப்ரிகாஷன்ஸ் வந்து சிலது சேஞ்ச் ஆகலாம், மாறலாம். ஸோ வயதானவங்களுக்கு வேறு மாதிரி நம்ம ப்ரிகாஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும், குழந்தைங்களுக்கு வேறு மாதிரி ப்ரிகாஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும், மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சர்ஜரி, பயாப்சி, ரேடியேஷன் தெரப்பி அதெல்லாம்
மோரலெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ட்ரீட்மெண்ட் இஸ் காமன். இப்போ வந்து எந்த ஸ்டேஜில் வந்தால் நம்ம வந்து சர்ஜரிக்கு போக தேவையில்ல, நம்ம நார்மலாகவே இப்படியே சரி பண்ணிடலாம், அது மாதிரி இது இருக்கா டாக்டர்? ஸ்டேஜஸில் முன்னாடி ஏர்லி ஸ்டேஜஸ் இல்லை மிட்டு சர்ஜரிக்கு போகாமல் நம்ம எந்த ஸ்டேஜில் வந்தால் காப்பாற்றுவோம்? நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி பார்க்குவோம் நம்ம. இது வந்து நாங்கள் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து சிம்டமே இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனால் தலையில் அடிபட்டு வந்திருப்பாங்க. தலையில் அடிபட்டதுனால ஒரு ஸ்கேன் எடுப்போம். ஸ்கேனில் எடுத்தால் ஒரு சின்னதாக ஒரு கட்டி இருக்கும். அவர் விழுந்ததுக்கும் அடிபட்டதுக்கும் சம்மந்தமே இருக்காது, அடிபட்டதும் பெருசாக இருக்காது, ஆனால் தலையில் ஒரு கட்டி இருக்கும். ஸ்கேன் பார்த்த பிறகு தெரியும் அது என்னென்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். சிலது அது பினைன்னு தெரியும் நம்மளுக்கு, அது வந்து பெருசாக வளராது, ரொம்ப ஸ்லோவாக தான் வளரும்னு தெரியும். இது வந்து இன்சிடென்டல் டியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்சிடெண்ட்டாக அது ஏன்னா பேஷண்ட்டுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, நம்மளாக பார்த்தப்போ ஸ்கேன் எடுத்தப்போ தெரிஞ்சுது இது பேஷண்ட்டுக்கு இதுக்கு மேலேயும் எதுவும் பண்ண போகிறதில்ல, அதனால் அதை அப்படியே விட்டுடலாம். அந்த மாதிரி கட்டிங்களை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு ஒரு 6 months ஒன்ஸ் இல்லை 2 years ஒன்ஸ் ஸ்கேன் மட்டும் எடுத்து பார்த்துட்டு அது வளருதா இல்லையான்னு பார்த்துட்டா மட்டும் போதுமே தவிர அதுக்காக சர்ஜரியோ ட்ரீட்மெண்ட்டோ தேவைப்படாது. அந்த சில டியூமர்ஸ்க்கு அந்த மாதிரி பண்ண, அதாவது பிகினிங்லேயே சின்னதாக இருக்குது, அது வளராதுன்னு தெரியும், சில கட்டிங்க பெருசாக, அந்த மாதிரி டியூமருக்கு நம்ம விடலாம். இல்லை இன்னொரு டியூமர் அதர் எக்ஸ்ட்ரீம், வேறு இன்னொரு விதமாக டியூமர் இருக்குது, மெட்டாஸ்டாட்டிக் டியூமர் ஒரு செகண்டரி டியூமர் அப்படின்னு. வேறு பாடியில் வந்து வேறு இடத்துல டியூமர் இருந்து ஸ்ப்ரெட் ஆகி இப்போ லங் கேன்சரோ லிவர் கேன்சரோ இல்லை பிரெஸ்ட் கேன்சரோ அது ஸ்ப்ரெட் ஆகி மூளைக்கு வந்து மூளையை பாதிச்சிருக்கு, மற்ற இடத்துலையும் உறுப்பில் வந்து ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம அதை சர்ஜரி பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னும் அவங்களோட பிரச்சனையை ப்ரொலாங் பண்ண தேவையில்லைன்னு விட்டுருவோம். சில பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி அது அது அதர் எக்ஸ்ட்ரீம். நான் இதில் வந்து ஆமாம், அதில் வந்து அது எக்ஸ்ட்ரீமாக விட்டுட்டு அவங்களுக்கு வெறும் மெடிசன், பெயினுக்கு மட்டும் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே டாக்டர், இப்போ டியூமர்ஸ் பற்றி பேசும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்களா அதர் டியூமர்ஸ் சொன்னீங்களா, இது மாதிரி டைப்ஸ் ஆஃப் டியூமர்ஸும் இருக்கா டாக்டர்? ஆமாம், அஃப்கோர்ஸ் பிரெயினில் அதுதான் சொன்னேன் இல்லை, நான் சிம்பிளாக சொல்கிறதுக்கு 4 டைப்ஸ்ன்னு சொல்லிட்டேன் நான். நம்மளுக்கு கிளாஸிஃபிகேஷனே இருக்குது, நிறைய டைப்ஸ், ஒரு செல்லேருந்து ஒரு டியூமருக்கும் ஒரு பேர் இருக்குது. அப்போ நிறைய டியூமர்ஸ் டைப்ஸ் ஆஃப் டியூமர் இருக்குது. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளாக அதுதான் 4 டியூமர்ஸ் சொல்லிட்டேன். இதுதான் grade 1 to grade 4, 1 2 3 4 பிரெயின் டியூமரில். இதை தவிர 5வது வந்து செகண்டரி டியூமர்ஸ் அப்படின்னு வேறு இடத்துலேருந்து ஸ்ப்ரெட் ஆகி பிரெயினுக்கு வருது. ஓகே, இப்போ வந்து மூளைக்கு உள்ள வெளியே அது மாதிரிலாம் நம்ம சர்ஜரி பண்ணுவோம்ல டாக்டர். இப்போ நம்ம சர்ஜரி பண்ணும்போது பிரெயின் டிஷ்யூஸ் வந்து பாதிக்கப்படுமா சர்ஜரியில், திரும்ப ரெக்கவர் ஆகுமா, அது மாதிரி எதுவும் இருக்கா டாக்டர்? ரெக்கவரி ஆகுமா, பாதிக்கப்படும்? இல்லை, ஆக்சுவலி வெரி குட் கொஸ்டின். இது பிரெயின் சர்ஜரி இஸ் நாட் ஈஸி, இட் இஸ் சேலஞ்சிங், வெரி சேலஞ்சிங். அது பிரெயினோட டியூமர் எந்த இடத்துல இருக்கோ சில ஏரியா வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹேண்டில் பண்ணலாம், அந்த இடத்துல பெருசாக பாதிப்பு வராது டச் பண்ணாலும். சில இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம 1 millimeter தள்ளி போனாலோ 1 millimeter டேமேஜ் பண்ணாலோ கை போயிடலாம், கால் போயிடலாம், இல்லை பேச்சு போயிடலாம், அது மாதிரி. ஸோ திஸ் இஸ் வெரி கிரிட்டிக்கல் திங் இன் நியூரோ சர்ஜரி. அதனால we love to take precautions. அது வந்து சர்ஜிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் சர்ஜிக்கல் டெக்னாலஜி வச்சு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இட் இஸ் டெஃபினட்டாக சான்சஸ் இருக்குது. அந்த சான்சஸ் எவ்வளோ மினிமைஸ் பண்ணணுமோ அவ்வளோ எஃபர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது பிஃபோர் சர்ஜரியை நம்ம பிளான் பண்ணணும். இந்த எம்ஆர்ஐ, ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐன்னு ஒரு ஸ்பெஷல் எம்ஆர்ஐ எடுத்து அந்த டியூமரை மார்க் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே டச் பண்ணக்கூடாது, இங்கே டச் பண்ணக்கூடாது, இது எவ்வளோ சேஃபாக எடுக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம சர்ஜரி பிளான் பண்ணுவோம். அப்படி நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அஃப்கோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், அந்த ரிஸ்கோடு தான் எடுக்கணும். காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது பேஷண்ட்டுக்கு சொந்தக்காரங்க. ஸோ அவர் ஏம் இஸ் டு மினிமைஸ் த காம்ப்ளிகேஷன். டாக்டர், இந்த சர்ஜரியில் பேஷண்டோட வில்லிங், அந்த வில் பவர் எதுவும் இருக்கா டாக்டர்? அது முக்கியமாக, அதுக்கு வில் பவர் அதுவும் தேவைப்படுமா? பேஷண்டோட அந்த வில்லிங் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு அந்த வில் பவர் அது மாதிரி தேவைப்படுமா? யாருக்குமே நம்ம திடீர்னு பிரெயின் டியூமர் இருக்கும்னு சொன்னோம்னா they will go for depression. ஸோ வில் பவர் இல்லாமல் டியூரிங் சர்ஜரி டாக்டர், இப்போ நம்ம ஒரு சர்ஜரி பண்ணுறோம், இப்போ கொஞ்சம் வீக் பேஷண்ட் இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங் பேஷண்ட் இருப்பாங்க, அது மாதிரி டிஃபைன் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் டாக்டர். இல்லை, நான் பிஃபோர் த சர்ஜரியே சொல்கிறேன். நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு பிரெயின் டியூமர் இருக்குதுன்னு சொல்லும் போது தட் வில் எஃபெக்ட் தெம். அவங்க நிறைய திங்கிங் போவோம், நம்மளுக்கு ஏன் வந்ததுன்னு தெரியல, எல்லாரை பற்றியும் கேள்விப்பட்டிருக்காங்க, அது நம்மளுக்கே வந்துச்சுன்னா எஃபெக்ட். ஸோ அது அவ்வளோ எஃபெக்ட் ஆகும்போது தே வில் டெஃபினெட்லி ஹாவ் டு பி ஸ்ட்ராங் மென்டலி in the full process. It is not easy.
இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் சர்ஜரி அது இதெல்லாம் சரி பண்ணிடலான்னு. ஆனால் அது நம்மளுக்குன்னு வரும்போது இல்லை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் எந்த அளவுக்கு அது மென்டலி எஃபெக்டடாக இருப்பாங்க, டிப்ரெஷனில் இருப்பாங்க, நிறைய கவுன்சிலிங் தேவைப்படும், ஃபேமிலியோட சப்போர்ட் நிறைய தேவைப்படும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் தே ஹேவ் டு கோ த்ரூ. ஓகே, அது தட் இஸ் ரிக்வயர்டு. ஈவன் ஆஃப்டர் த சர்ஜரி அவங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, அதுலேருந்து ரிக்கவரி ஆகணும், ஃபிசியோதெரப்பி எடுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அது எல்லாத்துக்கும் அவங்க ரெடியாக இருந்தால் தான் தே வில் கம் அவுட் வெரி வெல். திஸ் இஸ் ஒன் திங். செகண்ட் திங் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா டியூரிங் த சர்ஜரி வில் பவர். டியூரிங் த சர்ஜரி சொல்லுவாங்கல்ல, இப்போ வந்து பேசுறதுக்கு ஏற்ற சப்போர்ட் இல்லை, ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்காரு, எங்களால் ட்ரை சம் பெஸ்ட் தான் பண்ண முடியும், பேசினதுக்கு ஒத்துழைக்கையில் அது மாதிரி உடம்பு சரியில்லை அது மாதிரி சொல்லுவாங்கல்ல சார், அது பேஷண்ட் சொல்லுவாங்க. அது தட் இஸ் நாட் வில் பவர், தட் ஜென்ரல் கண்டிஷன். ஒரு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, தே ஆர் நாட் ஃபிட் ஃபார் சர்ஜரின்னு சொல்லுவாங்க சில பேர். ஸோ அப்படி ஃபிட் ஃபார் சர்ஜரி இல்லை, ஃபிட்னஸ் இல்லை, ஃபிட்னஸ் இல்லாமல் இருந்தால் அப்போ வந்து அதுக்கான ரிஸ்க் எடுத்து பண்ணி தான் ஆகணும்னா பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ரிஸ்க் எடுத்து பண்ணி தான், அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதுக்கான சப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு நம்ம பண்ணி தான் ஆகணும். அது தட் இஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி அதுவெல்லாம் என்ன டாக்டர், அது மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவோம் அதில்? இது பேசிக்கலி surgery is not the only part of treatment in any tumor. Okay. Some tumor அது சர்ஜிக்கலாக ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணிட்டோம், இங்கே ஒரு செல்லும் நம்ம விடலை, எல்லாம் எடுத்தாச்சு, அது சாதாரண கட்டியாக இருந்தால் மட்டும் சர்ஜரி மட்டும் போதும். மற்ற மோஸ்ட் ஆஃப் த டியூமர் என்னென்னா அட்ஜுவன்ட் தெரப்பின்னு சொல்லுவோம். சர்ஜரி கூட எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி வரும். சில அது என்னென்னா மிச்சம் எல்லா டியூமரும் நம்மளால் சில டைமில் எடுக்க முடியாது. சில டியூமர் இன்னமும் அங்கே இருக்கும், ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த டியூமரை வந்து கரைக்கணும், இல்லைன்னா அது மறுபடியும் வளரும். இல்லை நம்ம சர்ஜரி பண்ணி சில டைமில் எதுவும் இல்லைன்னு இருந்து மறுபடியும் 2 மாதம் கழித்து புதுசாக வளரலாம். ஸோ அது ரிக்கரண்ட்டாக வளர்ந்துட்டே போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கட்டியை கரைக்கிறதுக்கும் இல்லை ஆல்ரெடி மறுபடியும் புதுசாக வர கட்டி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் கீமோதெரப்பி ஒரு ரேடியோதெரப்பி. கீமோதெரப்பினா மெடிசின்ஸாக கொடுப்போம், ரேடியோதெரப்பினா ரேடியேஷன் கொடுத்து நம்ம கியூர் பண்ணுவோம். கியூர்னா ப்ரிவெண்ட் பண்ணுவோம், அது மறுபடியும் வளராமல் இருக்கிறதுக்கு வில் கிவ் ரேடியேஷன். ஓகே, புரிஞ்சிச்சு. சர்ஜரி இல்லாமல். ஓகே, இப்போ நம்மள்ட்ட அடுத்ததாக பேசுறதுக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. டாக்டர்கிட்ட பேசணுன்னே அவங்கள்ட்ட பேசிடலாம், அப்புறமா டாக்டர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், PK சுப்ரமணியம் லாஸ்பேட்லேருந்து பேசுகிறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர் சார் வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்கள் சார். எனக்கு என் பேர் சுப்ரமணி, எனக்கு வயசு 79. சொல்லுங்கள் சார். எனக்கு வந்துட்டு படுத்துட்டா எந்திரிக்க முடிய மாட்டேங்குது, அந்த நரம்பு அப்படியே பிடிச்சிக்குது, கால் கெண்ட சதையெல்லாம் அப்படியே டைட் ஆயிடுது, எந்திரிக்க முடிய மாட்டேது. சார் வந்து டியூமர் பற்றி, டியூமர் மூளையில் கட்டி இருக்கும் இல்லையா, அதை பற்றி? இல்லை சார், அதில் மூளை இருக்கும்போது அதை பற்றி டெஸ்ட் பண்ணுமா சார் கேட்குறேன். இது சிம்டம்ஸாக கேட்குறாரு போல. ஓகே, என்ன செய்யுது சார் கரெக்டாக உங்களுக்கு? 72 வயசு. இல்லை சொல்லுங்க சார். படுத்துட்டு எந்திரிக்கும் போது எந்திரிக்க முடியல, நரம்பு அப்படியே பிடிச்சி இழுக்குது, கெண்ட சதை டைட் ஆயிட்டு ஒரு பெயின் வருது, அப்புறம் நடக்கும் போது தள்ளாடுது. ஓகே, கழுத்து வலி இருக்கா சார் உங்களுக்கு? சார் கழுத்து வலி இருக்கா? கழுத்து வலி இல்லை சார். கழுத்து வலி இல்லை, சரி. சுகர் இருக்கா சார்? சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அதுக்கு மருந்து சாப்பிட்டு இருக்கேன். ஓகே, சரி சார். சரி, இது வந்து மூளையில் இருக்கிற எவ்வளோ நாளாக இருக்குது உங்களுக்கு இது எல்லாமே? இது வந்து ஒரு 6 மாசமா இருக்கு சார். 6 மாசமா இருக்கு. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வலிக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? 2 பக்கம் இழுக்கிற மாதிரி இருக்கு, 2 பக்கம் ஆகுற மாதிரி. ஒரு சமயத்துல லெஃப்ட் லெக் எந்திரிக்க முடியாது. ஓகே, காலை வந்து மசாஜ் மாதிரி கண்ட கால தேய்ச்சின பிறகு கொஞ்சம் எந்திரிச்சு நிற்க முடியும். ஓகே, அப்புறம் கொஞ்ச நேரம் ஆன பிறகு நடக்க முடியுது. சரி. அப்புறம் நடக்கும்போது பேலன்ஸ் கிடைக்க மாட்டேது. கரெக்ட் சார். இது ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி வரலாம் உங்கள் சிம்டம்ஸ்க்கு. ஸோ இது பிரெயின் டியூமருக்கான அறிகுறி மாதிரி தெரியல. இந்த பிரெயின் டியூமர்னால் 6 மாதமாக இதே மாதிரி இருக்காது, ப்ரோக்ரெசிவ்லி கொஞ்சம் நாளாக ஆக உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும். இதோட சேர்த்து வேறு பிரச்சனையும் இருந்திருக்கும். இது ஒரு தடவை நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா டாக்டருக்கு அவங்க பார்த்துட்டு ஸ்கேன் எடுக்கணுமா இல்லை என்ன பண்ணலான்னு சொல்லுவாங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கும் இது காமனாக வரும். நரம்பு தளர்ச்சின்னு சொல்கிற மாதிரி நியூரோபத்தியாக கூட இருக்கலாம். அதுக்காக நீங்கள் ஒரு தடவை டாக்டர் காமிச்சிட்டிங்கன்னா அவங்க எதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி அதுக்கப்புறம் என்ன டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்கணுமா இல்லையான்னு டிசைட் பண்ணலாம். மோஸ்ட்லி இது டியூமருக்கான அறிகுறி மாதிரி தெரியல, பிரெயின் டியூமருக்கான அறிகுறி மாதிரி தெரியல. டாக்டர் இன்னொரு நேர் வெயிட்டிங் பேசிடலாம்.
சார் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் திண்டுக்கல் ரமேஷ். ரமேஷ் சார், டாக்டர்கிட்ட உங்கள் கொஸ்டின் கேளுங்க. சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் ரமேஷ் சார். சார் தலையில நீர் கட்டிக்குதுங்களா சார்? பார்வை கலர் கலரா மாறிங்க சார். என்ன மாறுது சார்? பார்வை கலர் கலரா பார்வை ஏதோ மாறி கலர் மாறுற மாதிரி இருக்கா? அப்படியே அப்போ காமிச்சிருப்பீங்கல்ல, டாக்டர் கிட்ட சொல்லியிருப்பாங்களே. நான் சொன்னது அவங்க வந்து அமுச்சு விட்டாங்க சார். கோரி மோட்ல காமிச்சேன், ஜிஹெச்னு காமிச்சேன் சார். சரி, எல்லாம் டெஸ்ட் அமுச்சு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? உங்கள் கண்ணு டாக்டர் கிட்ட பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? கண் டாக்டர் பார்த்து கண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அனுப்பிச்சிட்டாங்க சார். சரி. அதான் சார் கண்ணு அப்படியே பாதெல்லாம் திகுன்னு எரியுது சார். சரி. ஒரு சைடு காது பக்கமா, லெஃப்ட் சைடு காது பக்கமா வலிக்குது சார். சரி சார். சரி, எல்லாமே வந்து வேறு வேறு பிரச்சனையாக இருக்கலாம் சார். ஸோ இது ஒரே பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் ஒரு தடவை காமிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும் டாக்டருக்கு. என்ன சொன்னாங்கன்ட்டு. ஆமாம், கண்ணுலாம் எரிச்சலா இருக்கு சார். அப்படியே திகுன்னு எரியுது சார். ஸோ நீங்கள் காமிங்க மறுபடியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது கட்டினால இருக்கிற மாதிரி தெரியல நீங்கள் சொல்கிறது. ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பற்றி பேசியிருந்தோம் டாக்டர். ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட்டை பேஷண்ட் வந்து தன்னோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமா? பழைய மாதிரி ஆக முடியுமா? ஷூர். நான் சொன்ன மாதிரி இப்போது இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இல்லை வந்து இந்த சர்ஜரி அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், இந்த பிரெயின் டியூமருக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால, டெவலப்டாக இருக்கிறதுனால பேஷண்ட் வந்து நார்மல் லைஃப்க்கு ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ சர்ஜரின்னு பண்ணோம்னா நார்மலி ஒரு பிரெயின் டியூமருக்கு இன்றைக்கி அட்மிட் ஆனாங்கன்னா நாளைக்கு சர்ஜரி பண்ணோம்னா ஒரு நாள் ஐசியூவில் இருக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். அடுத்த நாள் வார்டில், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ். ஒரு 4 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். 10 நாளில் இல்லை 2 வாரத்தில் அவங்க நார்மல் வேலைக்கு போகலாம். சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அவங்க வர கண்டிஷன் பொறுத்து இருக்குது. அவங்க ஆல்ரெடி வந்து நம்ம ரொம்ப பெட் ரிடனாக இருக்காங்க, நிறையவே ப்ராப்ளம் இருக்குது, கை கால் வரல, இல்லை வேறு பிரச்சனைங்க எல்லாம் அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு வேறு. நார்மலாக ஒரு கட்டின்னு கண்டுபிடிக்கிறோம், நடந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, எவ்ரி திங் இஸ் நார்மல். ஆனால் ஸ்கேன் தலைவலின்னு போகிறீங்க, ஸ்கேன் பண்ணால் கட்டின்னு இருக்குது. அப்படி இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஒரு 4 நாள் தான் ஹாஸ்பிட்டல். 10 நாளில் நீங்கள் வேலைக்கு போயிடலாம். ஒரு வாரம் 10 நாளில் வேலைக்கு போகலாம். ஒரு சில எக்ஸப்ஷன் தான் வந்து டிலேட். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தும் அதே தான் சொல்லிட்டேன். early detection will be treatment can be cured. ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து க்யூர் ஆக கூட இருக்கலாம். ஃபுல்லி க்யூர்டு. ஓகே டாக்டர், இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ பேஷண்ட்டாக இருக்கவங்களுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி ஃபுட் சாப்பிடணும், அது மாதிரி எதுவும் இருக்கா டாக்டர்? பிரெயின் டியூமருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. நார்மலாக ஜென்ரலாக ஹெல்தி ஃபுட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய எடுக்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி வகைங்க ஹெல்தி டயட் எடுத்தாலே போதும். குட் ஹேபிட்ஸ் இருந்தால் போதும். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இது சாப்பிட்டா இது வராதுன்னு இல்லை. அப்போ வந்து அது மேக்ஸிமம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபுட்டுக்கு கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படி சொல்லலாம். இப்போ டியூரிங் வந்து இப்போ உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு எனக்கு வந்து இந்த டியூமர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்டோட மனநிலை எது மாதிரி இருக்குது டாக்டர்? இந்த சைக்கலாஜிக்கல் எப்படி இருக்கும், என்னெல்லாம் அவங்க பண்ணலாம்? முன்னாடியே சொன்ன மாதிரி வந்ததை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வந்ததுக்கு நம்ம வந்துடுச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணணுமோ அதுக்கு அவங்க தயாராகணும். தே ஷுட் பி ஃபிசிக்கலி மென்டலி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா டிப்ரெஷன், தே கேன் ஈஸிலி கோ டு டிப்ரெஷன். சீக்கிரமாகவே அவங்களுக்கு டிப்ரெஷன் வரலாம், மன அழுத்தம் வரலாம், இது எல்லாமே வரலாம். ஆனால் வந்து இட் இஸ் பெட்டர், தே ஷுட் பி ஸ்ட்ராங். ஃபேமிலி ஷுட் பி வெரி சப்போர்ட்டிவ். ஃபேமிலி தான். ஸோ இதில் இன்னொரு விஷயம், இந்த ட்ரீட்மெண்ட்டில் டிப்ரெஷனு, இந்த மன அழுத்தம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கணும் மென்டல். இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபைனான்ஷியல் இஷ்யூ இஸ் அ பிக் திங். ஃபைனான்ஷியல் இஷ்யூ வந்து வெரி பிக் ப்ராப்ளம். ஒன்று, தே மே பி ஏர்னிங் மெம்பர், அவங்களே அவங்க சம்பாத்தியம் போயிடுமோன்னு அது ஒன்று இருக்கும். ரெண்டாவது, இதுக்கான ட்ரீட்மெண்ட்டோட செலவுகளும் அதிகமாக இருக்கும். எத்தனை பேருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டைமுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு தெரியாது. ஸோ மோஸ்ட்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கான எக்ஸ்பென்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அதுக்கான அவுட்கம்மும் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸும் வந்து வில் எஃபெக்ட் தெம். தே ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபைனான்ஷியலி ஆல்சோ. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், கேட்குதுங்களா சார்? உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். கணேசன், அரியங்குப்பத்துலேருந்து பேசுகிறீங்க சார். சொல்லுங்கள் சார், டாக்டர்கிட்ட அவங்க இருக்காரு, உங்களோட அந்த சந்தேகங்களை கேளுங்க. மூளை கட்டி சம்பந்தமா?
சொல்லுங்கள் மிஸ்டர் கணேசன். காலை விடுதா சார்? சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். எனக்கு காதில் வந்து சவுண்டு ப்ராப்ளம் இருந்தது டாக்டர். அதுக்கு வந்து நாங்கள் சிப்பர் வரைக்கும் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எம்ஆர்ஐ பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு காதில் மட்டும்தான் அந்த காது பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. சரி. அதனால அவங்க என்ன எம்ஆர்ஐ இருந்தாக்கா அவங்க சஸ்பெக்ட் பண்றது என்னன்னா மேபி பிரெயின்ல ஏதாவது. கரெக்ட் சார். எம்ஆர்ஐ எடுத்துட்டீங்கல்ல? எம்ஆர்ஐ எடுத்துட்டீங்களா? எம்ஆர்ஐ எடுத்தாச்சா? என்ன எடுக்கல டாக்டர். எடுத்துருங்க. எடுத்துட்டா தான் தெரியும் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. ஓஹோ, அதை எடுத்து டாக்டர். காலில் வந்து எனக்கு இது வச்சிருக்காங்க டாக்டர், பிளேட் வச்சிருக்காங்க காலில். அது எப்போ வச்சிருக்காங்க சார்? அது இருந்தா எம்ஆர்ஐ எடுக்கலாம் சார். எடுக்கலாம் சார். சில இடத்துல எடுக்கலாம், சில இடத்துல தான் எடுக்க மாட்டாங்க. பட் எம்ஆர்ஐ எடுக்கலாம், சேஃப் தான். பாசிபிள். ஓகே சார். இடம் இருக்கு. நீங்கள் எம்ஆர்ஐ எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம். ஆமாம் சார். காதில் சவுண்டு வர்றதும் காது கேட்காத கம்மி ஆகிட்டே போகிறதும் ஒரு விதமான பிரெயின் டியூமருக்கான அறிகுறி சார். ஓகே, நான் எடுத்து பார்த்துலாமா டாக்டர்? ஆமாம், எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக கண்டுபிடிச்சோம்னா சீக்கிரமாக சரி பண்ணிடலாம். நம்மளுக்கு ஒரு கிளியர் கிடச்சிரும்ல, பயந்துகிட்டே இருக்க தேவையில்ல இல்லையா? ஏதோ நம்மளால முடிஞ்சது. அது என்னன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் சார். சிலதுக்கு சர்ஜரி கூட தேவைப்படாது. நம்ம என்னன்னு பார்ப்போம், பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் சார். தேங்க்யூ கணேசன் சார். நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்? இப்போ வந்து ஃபினான்ஷியலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து மனசளவில் பாதிக்கப்படுறாங்க. அதை தாண்டி குடும்பம் அவங்க பெருசாக அஃபெக்ட் ஆகுது. அவங்க வந்து என்ன மாதிரி மனநிலை ஆளாகிறாங்க, அல்ல அவங்க என்ன மாதிரி பேஷண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம்? இனி அட்வைஸ் டாக்டர். லாங் டேர்மாக சப்போர்ட் பண்ணணும். ஷார்ட் டேர்மில் நிறைய பேர் வருவாங்க, பேசுவாங்க, கொஞ்ச நாளைக்கு இருந்துருவாங்க, போயிடுவாங்க, சப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு லாங் டேர்மாக சப்போர்ட்டும் தேவைப்படும். ஸோ வீட்டுக்கு போனாலும் எக்ஸசைஸ், ஃபிசியோதெரப்பி, சில பேருக்கு ஃபீடிங்கே ப்ராப்ளமாக இருக்கலாம். மூக்கு வழியாக டியூப் போட்டு அதில் தான் ஃபீடிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேர் பெட் ரிடனாகவே இருப்பாங்க, படுக்கையிலே இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லாங் டேர்மாக சப்போர்ட் தேவைப்படும். போத் ஃபிசிக்கலி, மென்டலி. ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் இதிலேருந்து வெளியில், இந்த சேலஞ்சிலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு அட்வைஸாகவே எடுத்துகிட்டு ஃபேமிலி இதுக்கப்புறம் அதை ஏற்கனவே பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு கேட்டப்பறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பாங்க நம்புவோம். நெக்ஸ்ட் வந்து டாக்டர் வந்து நீண்ட கால சிகிச்சை மாதிரி ஒரு சில ரேர் கேஸஸ் சொன்னீங்க, கொஞ்சம் லாங் டேர்மாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீண்ட கால சிகிச்சைனா எது மாதிரி டாக்டர்? ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ், ஒரு தடவை ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன், நெக்ஸ்ட் வந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டோம், அடுத்த ஆப்ரேஷன், அப்படி அதுதான் நீண்ட கால சிகிச்சைன்னு சொல்கிறோமா, இல்லை வேறு எத்தனை இருக்குதா? சில டியூமர் வந்து ரிக்கரண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும், மறுபடியும் வரலாம். அதுக்கு ரேடியேஷன், கீமோதெரப்பியும் கொடுப்போம். சில டைமில் சர்ஜரியும் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ 2வது தடவை 3வது தடவை சர்ஜரி பண்ணுற மாதிரி வரலாம். அது இல்லாமல் அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன், வீட்டில் ஒரு நர்சிங் கேர், அவங்கள ஃபீடிங்க்கு, அவங்கள பொசிஷனிங்க்கு, அவங்கள வந்து ப்ராப்பராக டைமுக்கு மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, ஃபிசியோதெரப்பி, இதெல்லாம் தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். சர்ஜரியோட ட்ரீட்மெண்ட் முடியறதில்ல, சர்ஜரிக்கு அப்புறம் ரேடியோதெரபியில் முடியறதில்ல. சில பேருக்கு அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டாக கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு லைஃப் லாங் கூட கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்கள உட்கார வைக்கிறதுலேருந்து, அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து, இது எல்லாமே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ரீஹாபிலிட்டேஷன். ஓகே டாக்டர், இன்னும் ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர். சந்திரசேகர் சார், பிரெயின் டியூமர் சம்பந்தமா உங்களுக்கு கேள்விகளை வந்து டாக்டர்கிட்ட கேட்கலாம். டாக்டர் ரெடி இல்லை டாக்டர்? கண்டிப்பா. டாக்டர், எனக்கு 2 கேள்விகள். இந்த பிரெயின் டியூமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது இந்த உடல் ரீதியாக நிறைய பேருக்கு சிம்டம்ஸ் அப்படிங்கிறது டக்குன்னு தெரியாது, ஆனா நாள் படதான் தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வின்னா, இந்த பிரெயின் டியூமர் ஹெரிடிட்டரியா வரத்துக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? இது என்னுடைய முதல் கேள்வி. 2வது கேள்வி, இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படிங்கறத பத்தி நீங்க சொன்னீங்க. எனக்கு என்ன டவுட்னா, பிரெயின் டியூமருக்கு வரக்கூடிய என்ஆர்ஐ ஸ்கேன் அப்படிங்கறத நம்ம பொதுவாக செய்யும் பொழுது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்வதற்கு முன்னாடி பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பேஷண்ட் வந்து கவனிச்சுக்கணும், இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, நான் ரேடியோல ஆன்சர் கேட்டுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.
question. அப்போ கொஸ்டின் கேட்டார். அவர் வந்து லிசன் பண்ணிக்கிறாராம், டேரக்டாக ரேடியோவில் பண்ணிக்கிறாராம். நான் த்ரூ கால் வேணாம், நீங்கள் பேசுங்க, நான் அங்கே கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாரு. வேறு ஃபார்மில் வரேன்னு சொல்லிட்டு நான் இங்கே போயிட்டு அங்கே வரேன்றாரு. First question. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த நம்ம ஏற்கனவே கேட்ட இந்த ஜெனட்டிக் அது மாதிரி கேட்டாங்க. ஹெரிடிட்ரியான்னு கேட்டாங்க. ஹெரிடிட்ரியா அப்படின்னு கேட்டாங்க. சில பிரெயின் டியூமர்ஸ் வந்து ஹெரிடிட்ரியா வரலாம், ஃபேமிலியல் டியூமர்ஸாக வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி கேட்ட நேயர் காதில் சவுண்ட் வருது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த சவுண்டு காதோட நரம்பில் ஒரு கட்டி வரும், வெஸ்டிபுலர் ஸ்வானோமான்னு, அது வந்து ஹெரிடிட்ரியா வரலாம். ஸோ இந்த மாதிரி சில கட்டிங்க வந்து ஹெரிடிட்ரியா வர வாய்ப்பு இருக்குது. தெர் ஆர் சம் ஸ்பெசிஃபிக் டியூமர்ஸ். சில பேருக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலியாக டியூமர் இருக்குது, அவங்களுக்கு அதில் ஒரு சிம்டம் இருக்குன்னா கூட ரொம்ப நாள் வெயிட் பண்ணாமல் வேறு சிம்டம்ஸ் வர்றதுக்கு அதுக்கு முன்னாடியே கூட அவங்களுக்கு செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு முன்னாடி எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம் இல்லை அப்படின்னு. எம்ஆர்ஐ இஸ் ஒன் ஆஃப் த வெரி சேஃப் டெஸ்ட். அதனால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வர்றதில்லை. 2-3 விஷயம் கவனிக்கணும் எம்ஆர்ஐ எடுக்கும் போது. ஒன்று வந்து எம்ஆர்ஐ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அதனால் இந்த பாடியில் எந்த மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கக்கூடாது. இருந்தால் அது அந்த எம்ஆர்ஐ மிஷின் வந்து அதை அப்சர்வ் பண்ணலாம். கரெக்ட். ஸோ பிளேட் அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்போம். காலில் பிளேட் இருக்கும். ரெண்டாவது வந்து அந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து டைட்டானியம் பிளேட்ஸாக இருக்கும். நம்ம ஸ்டீல்லையோ அயன்லேயோ இருந்தால் மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி மெட்டலாக இருந்தால் ப்ராப்ளம். டைட்டானியம் இஸ் ஓகே. ஸோ டைட்டானியம் பிளேட்டாக வைக்கிறோம். இப்போ யூஸ் பண்ணுற இம்ப்ளான்ட் எல்லாம் டைட்டானியமாக வரும். ஸோ அதனால் பாடியில் எந்த மெட்டலும் இருக்கக்கூடாது. பாடிக்கு வெளியில் ட்ரெஸ்ஸில் ஆர்னமெண்ட்ஸு அதெல்லாமே கழட்டி வச்சுட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். மெட்டல் டிடெக்டர் வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக மெட்டல் டிடெக்டர் செக் பண்ணி தான் போடுவாங்க. இன்னொன்று என்ன, அந்த ரூம் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும், சவுண்டு வரும், ஒரு குகைக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும். அது நிறைய பேருக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ இது வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு க்ளோஸ்ட் ஸ்பேஸில் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. இது ஒரு பிரச்சனை இருக்குது எம்ஆர்ஐயில். அதுக்கு முன்னாடியே இதை பற்றி கவுன்சிலிங்கோ இல்லை அதை பற்றி தெரிஞ்சுட்டு ப்ரிப்பேர்டாக போனால் நல்லது. அதை தவிர பெருசாக ஒன்றும் ப்ரிகாஷன்ஸ் தேவைப்படாது. சில பேருக்கு வந்து கான்ட்ராஸ்ட் எம்ஆர்ஐன்னு சொல்லுவோம். இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு அது ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் எடுப்போம். அதுக்கு சில டெஸ்டிங் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. மற்றபடி ஒன்றும் எம்ஆர்ஐ பற்றி ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஓகே டாக்டர், கவுன்சிலிங்னு வார்த்தை சொன்னீங்க, அங்கேருந்து நான் ஒரு கொஸ்டின் படிக்கிறேன். என்னென்னா, பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப அவங்க அக்செப்டன்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எனக்கு அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படிலாம் சொல்லி அக்செப்ட் அந்த லெவல் கம்மியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் தேவைப்படுமா டாக்டர்? சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் எதுவும் தேவைப்படுமா? நோயை பற்றி பயப்பட வேணாம் அது மாதிரி கவுன்சிலிங் போகிற அளவுக்கு தேவைப்படுமா அவங்களுக்கு? ஸோ சில பேர் டினையலில் இருப்பாங்க. எனக்கு இல்லை இது வரல அப்படின்னு, இல்லை அப்படி இருக்காதுன்னு. சில பேர்லாம் ஏற்றுக்க முடியாது அவங்களால. இப்போ எனக்கே வந்தால் கூட நான் எப்படி ஒத்துப்பேன், முதல்ல டினையலில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் என்னென்னா, 1-2 பேரை இல்லை 3 பேராக கூட பார்த்துருங்க. பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்கள். பட் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணுன்னா வேறு ஆப்ஷன் இல்லை, எடுக்கணும். வெரி சேஃப் ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் அதிகமாகும். ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நம்ம க்யூர் ஆகிற வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் டினை பண்ண வேண்டாம், நெக்லெக்ட் பண்ண வேண்டாம். டாக்டர், இப்போ வந்து நிறைய வந்து ஒரு மித்து வந்துட்டு இருக்கு, மூளைக்கட்டி பற்றி தவறான கருத்துக்கள்லாம் மக்கள்கிட்ட இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபோன் யூஸ் பண்ணால் வரும், அது மாதிரி ஒரு ராங் எக்ஸாம்பிள்ஸ் அது மாதிரி இருக்குது. அது ராங் எக்ஸாம்பிள் தானா இல்லை ஆக்சுவலாக அது மாதிரி இருக்கா? எனக்கு இந்த டவுட் இருக்குது. சரி, டைரக்ட் எவிடன்ஸ் பிரெயின் டியூமருக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் இல்லை. ஒரே ஒரு டைப் ஆஃப் டியூமர், அதாவது வெஸ்டிபுலர் ஸ்வானோமான்னு சொல்லுவோம். அது காதோட நரம்பில் வர டியூமர். அதுக்கு மட்டும் சில ஸ்டடீஸில் வந்து லிங்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் எக்ஸ்போஷர், மொபைல் ஃபோனோட எக்ஸ்போஷர்னால வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு லிங்க் சொல்லியிருக்காங்க. அதுவும் 100% ப்ரூவன் இல்லை. அது தவிர மற்ற எந்த டியூமருக்கும் இது வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல அதோட காஸ். ஸோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண வேண்டாம், கம்ப்ளீட்டாக பண்ண வேண்டாம்னு அவசியம் இல்லை. பட் மினிமைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, நம்ம இதுதான் தவிர்த்துடலாமே, ரொம்ப வேணாமே அது மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? ப்ரூஃப் எதுவும் இல்லை. இப்போ ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஒரு நாளும் ஒன்று இன்வென்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. திடீர்னு வந்து சொன்னாலும் சொல்ல வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, நீங்கள் வந்து ஜெனட்டிக் கைண்ட் ஆஃப் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேட்டுன்ற மாதிரி சொன்னீங்க. அதனால இந்த கொஸ்டின் கேட்கற மாதிரி தெரியல, இருந்தாலும் கேட்குறேன். வாழ்க்கை முறை, மக்களோட வாழ்க்கை முறை, அன்றாட வாழ்க்கை முறை,
வே ஆஃப் லிவிங், ஃபுட்டு, அஃப்கோர்ஸ் ஃபுட்டு அது மாதிரி கூட நிறையா இருக்கும். போகிற பழக்கங்கள், பஸ் ட்ராவல்ஸு, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, அது மாதிரி வாழ்க்கை முறையும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குமா டாக்டர்? இந்த கரெக்டான வாழ்க்கை முறை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா ஒன்று என்னென்னா, நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். ரொம்ப கவனமாக இருந்தால் நம்மளுக்கு வர எந்த சிம்டமும் நம்ம சீக்கிரமாகவே அதை போய் காட்டிக்கணுன்ட்டு ஒரு எண்ணம் இருக்கும். அப்போது வந்து நம்ம ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் போகிறோம் சீக்கிரமாக. அதுலேருந்து நம்ம சீக்கிரமாக ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சரியாகலாம். அதனால் இப்போ வாழ்க்கை முறை கரெக்டாக இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். டியூமர் இருக்குதோ இல்லையோ. ஓகே, அது வாழ்க்கை முறை டியூமருக்காக மட்டும் இல்லை. ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஆமாம். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹோப், கைண்ட் ஆஃப் ஹோப். எப்படின்னா சக்ஸஸ் ஸ்டோரி எதுவும் இருக்கா டாக்டர்? எதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியுமா? இது மாதிரி நான் க்யூர் பண்ண நல்லா இருக்காரு, அது மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரி. ஒன் ஆஃப் த ரீசன் இது ஒரு நியூரோ சர்ஜனாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க, இல்லை நியூரோ சர்ஜனாக இருக்காங்க அப்படின்னா எவ்ரி டே இஸ் அ சக்ஸஸ் ஸ்டோரி ஃபார் அஸ். வி சி சக்ஸஸ் ஸ்டோரி தினந்தோறும் பார்க்குறோம். இன்றைக்கும் ஒரு ஸ்பைன் பெரிய டியூமர் ஆப்ரேட் பண்ணிட்டு தான் வந்தேன் உங்கள் ப்ரோக்ராமுக்கு. ஸோ அந்த பேஷண்ட் வரும்போது நடக்க முடியாமல் வந்தாங்க. ஸோ பேரலைஸ்ட், காலுக்கு இடுப்புக்கு கீழே எதுவும் வேலை செய்யலை அவருக்கு. ஸோ இன்றைக்கி சர்ஜரி பண்ணி பெரிய கட்டி அதை எடுத்தாச்சு. ஐ ஹோப் வில் வாக் டுமாரோ. ஸோ அதனால் வந்து எவ்ரி டே இட்ஸ் அ சக்ஸஸ் ஸ்டோரி. ஏன்னா நாங்கள் எடுக்கிற சேலஞ்சஸ் அந்த மாதிரி நியூரோ சர்ஜரியில் எல்லாமே இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால ரிசல்ட் டெஃபினட்டாக இருக்குது, நிறைய இருக்குது, ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அதனால் எவ்ரி டே இருக்குது. ஸோ அதே மாதிரி அதர் சைடும் இருக்குது. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ரிஸ்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது டெஃபினட்டாக நம்மளுக்கு பேட் எஃபெக்டோ இல்லை அதோட காம்ப்ளிகேஷன்ஸும் நம்ம டெய்லி பார்க்குறோம். ஸோ ரெண்டு சைடும் இருக்கிறதுனால வி டேக் பாசிட்டிவ்ஸ். அண்ட் தீஸ் டேஸ் இப்போ இந்த காலத்தில் என்னென்னா பாசிட்டிவ்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஆமாம், ஏன்னா அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. அவேர்னஸ் அதிகமானதால் சீக்கிரமாக வராங்க. சீக்கிரமாக வர்றதுனால சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோம். ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லா இடத்துலையும். ஸோ உடனே ஸ்கேன் பண்ணுறதுக்கு, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ வர 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 சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அதிகமாகிட்டு இருக்குது. இதே ஒரு 15-20 இயர்ஸ் பேக் நான் பார்த்த ஸ்டோரிஸில் ஃபெயிலியர்ஸ் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ வந்து சக்ஸஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்ரிடே இஸ் எ சக்ஸஸ் ஸ்டோரி. ஒரு ஸ்டோரின்னு பாயிண்ட் அவுட் பண்ணோன்னா இப்போ எனக்கு திடீர்னு இப்போ நான் ஆல்ரெடி 2-3 ஸ்டோரி சொல்லியிருந்தேன். ஏகப்பட்ட இருந்தால் ஒன்று மட்டும் எப்படி சொல்ல முடியும்? நிறைய இருக்குது, என்னத்தை நான் சொல்ல. ஈச் பேஷண்ட் இஸ் an experience for us. ஓகே, நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நாங்கள் அப்புறம் நேர்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப நீட் அண்ட் கிளியராக பர்ஃபெக்டாக புரிகிற மாதிரி ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஒன்ஸ் அகைன் ரொம்ப தேங்க்ஸ். கேள்விகளை எல்லாத்துக்கும் விளக்கப்படுத்தினதுக்கு நிறைய அவேர்னஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் நிறையா கிடச்சிச்சு. எனக்கு முன்னே ரொம்ப பயமாக இருந்தது அதை பற்றி. நான் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் அனுபவப்பட்டிருக்கேன். அதில் நோ ஐ எம் கிளியர். இதுக்கப்புறம் அதை ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி. என்னை இங்கே அழைத்து இன்றைக்கி பிரெயின் டியூமர் பற்றி இவ்வளோ பேச வச்சது, நல்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நேற்று 8th ஜூன் பிரெயின் டியூமர் அவேர்னஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணோம். இதனால் இந்த ப்ரோக்ராம் மூலயமா அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜனங்களுக்கு அவேர்னஸ் இதை பற்றி ஒரு அறிவு உண்டாக்க தான் இந்த ப்ரோக்ராமில் பேசியிருக்கோம். ஹோப் இட் ஹெல்ப்ட் எவ்ரிபடி. இதனால் ஒரு பயன் அடைஞ்சிருந்தால் ரொம்ப நல்லது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.